பிரபஞ்சத்துடன் உரையாடி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியத்தை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே. இரவு நேரத்தில் உலகம் முழுவதும் அமைதியில் மூழ்கி இருக்கும்போது சில சிறப்பு ஆன்மாக்கள் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள ஒரு மர்மமான முறையை கையாள்கின்றனர். அவர்கள் இரவு நேரம் உறங்குவதற்கு மட்டுமல்ல, தங்கள் விதியை எழுப்புவதற்கும் என்பதை அறிவார்கள். ஆனால் வெறும் 10 நிமிட சாதனா உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சாதாரண முறை அல்ல. இது மகாயோகிகள், சாதுக்கள், துறவிகள் மற்றும் ஆன்மீக முனிவர்கள் தங்கள் சாதனையில் பின்பற்றி வரும் மர்மமான ஞானம். ஒவ்வொரு இரவும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடிய, உங்கள் மனதின் ஒவ்வொரு விருப்பத்தையும் பிரபஞ்சத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைத்தால், காலையில் எழுந்ததும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இது கற்பனை அல்ல, நம் முன்னோர்கள் அறிந்து பின்பற்றிய ஒரு பண்டைய உண்மை. நண்பர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அசாதாரண மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால், பிரபஞ்சத்துடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் தீர்க்க விரும்பினால், இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள். இன்று தெய்வீக சக்தியுடன் இணைவது மட்டுமல்லாமல் உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய அந்த ஆழ்ந்த முறையை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். இந்த ஞானம் உங்களுக்கு வேறு எங்கும் கிடைக்காது, ஏனென்றால் இதுவே சிறந்த சித்தர்கள் அனுபவித்த ரகசியம். அதனால் இதை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், ஏனென்றால் இதை ஏற்றுக்கொள்பவர்களின் வாழ்க்கை உண்மையிலேயே மாறிவிடுகிறது. ஆனால் மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், இரவில் தூங்குவதற்கு முன் கடைபிடிக்க வேண்டிய அந்த முறை என்ன? அதை எப்படி செய்வது? அதன் பின்னணியில் உள்ள உண்மையான ரகசியம் என்ன? இந்த விஷயத்தை பற்றி நாம் மேலும் விரிவாக பேசுவோம். ஆனால் வீடியோவில் தொடர்வதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த வீடியோவில் உள்ள ஒரு விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினால், இந்த அறிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் உணர்ந்தால், தயவு செய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். உங்கள் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் என்பது எங்களுக்கு ஒரு கிளிக் மட்டுமல்ல, அது உங்கள் ஆசீர்வாதம். இது உங்களுக்காக இன்னும் சிறந்த அறிவை கொண்டு வர எங்களுக்கு ஊக்கம் அளிக்கும். எனவே நேரத்தை வீணாக்காமல் இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவோம். நண்பர்களே, பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வதற்கு முன் ஒரு சிறப்பு விதியை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த விதியை பின்பற்றாவிட்டால் உங்கள் முழு சாதனாவும் வீணாகிவிடும். இந்த விதி மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை அறிந்த பிறகுதான் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் ஆற்றலுடன் நீங்கள் இணைய முடியும். அந்த விதி என்ன? பிரபஞ்சத்துடன் உரையாட நீங்கள் தயாராகும் பொழுது உங்கள் மனம் முழுமையாக அமைதியாக இருக்க வேண்டும் என்று அந்த விதி கூறுகிறது. ஆனால் கவனியுங்கள், இங்கே அமைதியான மனம் என்பது மௌனமாக இருப்பது மட்டுமல்ல, எந்த ஒரு வெளிப்புற விஷயத்தாலும் பாதிக்கப்படாத ஒரு நிலைக்கு அதை கொண்டு செல்வதாகும். பெரும்பாலான மக்கள் தூங்குவதற்கு முன் நாள் முழுவதும் நடந்த நிகழ்வுகள், பிரச்சனைகள், எதிர்கால கவலைகள் பற்றி சிந்திக்கிறார்கள். இதுவே மிகப்பெரிய தடையாகிறது. உங்கள் மனம் எவ்வளவு அமைதியற்றதாக இருக்கிறதோ, பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது அவ்வளவு கடினமாக இருக்கும். எனவே முதல் படி, தூங்குவதற்கு முன் உங்கள் மனதை முற்றிலும் நிலையாக வைத்துக் கொள்வதுதான். இதை எப்படி செய்வது? இதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை உள்ளது. அதை பண்டைய யோகிகள் உருவாக்கினார்கள். இந்த முறை மிகவும் எளிமையானது. இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இதன் சக்தி எவ்வளவு ஆழமானது என்றால், இதை சரியாக கடைபிடிப்பவரின் முழு வாழ்க்கையையும் இது மாற்றக்கூடும். இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு அமைதியான இடத்தில் அமருங்கள். இப்பொழுது உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை உணருங்கள். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். ஆனால் கவனியுங்கள், மூச்சை உள்ளிழுப்பதற்கும் வெளியே விடுவதற்கும் இடையில் ஒரு சிறிய இடைநிறுத்தம் வையுங்கள். இந்த இடைநிறுத்தம் உங்கள் மனதை ஒரு ஆழ்ந்த வெற்றிடத்திற்கு கொண்டு செல்லும். அந்த வெற்றிடத்தில் நுழைந்தவுடன் உங்கள் ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலுடன் கலக்க தொடங்குகிறது. இப்போது மிக முக்கியமான கேள்வி வருகிறது: பிரபஞ்சத்துடன் பேசும் முறை. இதற்கு உங்களுக்கு எந்த மந்திரமும் தேவையில்லை, எந்த சிறப்பு மொழியும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை எழுப்பி அதை உணர வேண்டும். உதாரணமாக, உங்கள் வாழ்க்கையில் அமைதியை விரும்பினால், நீங்கள் நான் முழுமையான அமைதியை உணர்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதை வெறும் வார்த்தைகளில் சொல்லாதீர்கள், அதை உங்கள் உள்ளத்தில் உணருங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்கள் ஆற்றல் பிரபஞ்ச அலைகளுடன் பொருந்த தொடங்குகிறது. இந்த முறையை முழுமையாக பின்பற்றுபவரால் மட்டுமே இந்த நிகழ்வை அனுபவிக்க முடியும். இப்பொழுது இதை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும் அந்த ரகசியத்தை நோக்கி செல்வோம். நீங்கள் இந்த முறையை பின்பற்றி பிரபஞ்சத்துடன் ஆழமாக பேசத் தொடங்கும் போது உங்களை சுற்றி ஒரு வித்தியாசமான ஆற்றல் ஓட்டம் தொடங்கியிருப்பதை திடீரென்று உணர்வீர்கள். இதுவே படைப்பில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் இணைக்கும் ஆற்றலாகும்.
மரம், ஆகாயம், நதிகள், உயிரினங்கள் மற்றும் உங்கள் எண்ணங்கள், உணர்வுகள் கூட இந்த நிலையை அடைந்த பிறகு மிக முக்கியமான செயல் பிரபஞ்சத்திடம் சரியான கேள்விகளை கேட்பதுதான். நீங்கள் தவறான கேள்விகளை கேட்டால் பதில்களும் தெளிவாக வராது. ஆனால் நீங்கள் சரியான கேள்வியை கேட்டால் உங்கள் வாழ்க்கை என்றென்றைக்குமாக மாறும் அளவுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அப்படியானால் கேள்விகளை எப்படி கேட்பது? இதற்கு ஒரு எளிய வழி உள்ளது. நீங்கள் முதலில் உங்கள் மனதை முழுமையாக அமைதிப்படுத்தி பின்னர் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் மனதில் வைக்க வேண்டும். ஆனால் இந்த கேள்வி கட்டளையிடுவதாக இருக்கக்கூடாது. மாறாக பணிவு நிறைந்ததாக இருக்க வேண்டும். உதாரணமாக, வாழ்க்கையில் உங்கள் சரியான திசை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிய விரும்பினால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்கக்கூடாது. மாறாக, பிரபஞ்சமே தயவு செய்து என்னை என் சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும் அந்த அறிகுறியை காட்டு என்று கேட்க வேண்டும். சரியான ஆற்றலுடன் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டவுடன் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கத் தொடங்கும். இந்த பதில்கள் வார்த்தைகளில் இருக்காது, மாறாக அறிகுறிகளின் வடிவத்தில் இருக்கும். சில சமயங்களில் ஒரு அந்நியர் சொன்ன வார்த்தை, சில சமயங்களில் திடீரென தோன்றும் ஒரு காட்சி, அல்லது சில சமயங்களில் உங்கள் உள்ளத்தில் தானாகவே வெளிப்படும் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு கிடைக்கத் தொடங்கும் போது இவை வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, மாறாக பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்படும் தெய்வீக செய்திகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவற்றை புரிந்து கொண்டு சரியான திசையில் பயன்படுத்துவதற்கு ஒரு சிறப்பு வழி இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது தெரிந்து கொள்ளப் போகிறோம். பிரபஞ்சத்துடனான உரையாடல் தொடங்கும் போது அறிகுறிகளின் மொழி முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். இது வார்த்தைகளால் பிணைக்கப்பட்ட மொழி அல்ல, மாறாக இது சின்னங்கள், உணர்வுகள் மற்றும் நிகழ்வுகள் மூலம் வெளிப்படுகிறது. பெரும்பாலும் நாம் இந்த அறிகுறிகளை புறக்கணிக்கிறோம், ஏனென்றால் இவை வெறும் சாதாரண நிகழ்வுகள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த முறையை பயிற்சி செய்யும் பொழுது எதுவும் சாதாரணமானது அல்ல என்பதை உணர்வீர்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் ஒரு அர்த்தம் மறைந்துள்ளது. நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு அந்நியர் உங்கள் குழப்பத்தை தீர்க்கும் ஒரு விஷயத்தை சொல்வதாக கற்பனை செய்து பாருங்கள். அல்லது ஒரு புத்தகம் தானாக திறந்து அதில் எழுதப்பட்ட ஒரு வாக்கியம் உங்கள் பதிலுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறது. இதுதான் பிரபஞ்சம் அறிகுறி கொடுக்கும் முறை. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த அறிகுறிகளை எப்படி அடையாளம் காண்பது? இதற்கு மிக முக்கியமானது முழுமையான விழிப்புணர்வு. நீங்கள் தூங்குவதற்கு முன் பிரபஞ்சத்துடன் உரையாடும் பொழுது, அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் உணர்வுகள், உங்கள் கனவுகள் மற்றும் உங்களை சுற்றியுள்ள நிகழ்வுகளை கவனமாக கவனியுங்கள். உங்கள் மனதில் தோன்றும் முதல் விஷயம், நீங்கள் பார்க்கும் முதல் காட்சி, உங்கள் காதுகளில் விழும் முதல் வார்த்தை ஆகியவை ஒரு சாதாரண நிகழ்வை விட அதிகமாக இருக்கலாம். இந்த நுட்பத்தை நீங்கள் ஆழமாக பின்பற்றினால் மெதுவாக உங்களுக்குள் ஒரு புதிய கண்ணோட்டம் உருவாகத் தொடங்கும். பிரபஞ்சத்தின் அறிகுறிகள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மட்டும் வருவதில்லை, அவை உங்கள் இதயத்தின் ஆழத்திற்கும் இறங்குகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு சரியான திசையில் பயன்படுத்த ஒரு சிறப்பு பயிற்சி தேவைப்படுகிறது. அதை நாம் அடுத்து அறிந்து கொள்வோம். இரவில் தூங்குவதற்கு முன் நீங்கள் பிரபஞ்சத்துடன் உரையாடும் பொழுது அது வெறும் வார்த்தை பரிமாற்றம் அல்ல, இது ஒரு ஆற்றல் தொடர்பு. பண்டைய ஆன்மீக மற்றும் சித்த புருஷர்கள் கூறிய அதே செயல்முறை இதுதான். இங்கு உங்கள் மனம் அமைதி அடைந்து நனவு உயர் பரிமாணங்களில் நுழையத் தொடங்குகிறது. ஆனால் இதற்காக நீங்கள் ஒரு சிறப்பு நுட்பத்தை பின்பற்ற வேண்டும். முதலில் நீங்கள் படுக்கையில் படுக்கும் பொழுது உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் சுவாசத்தை எவ்வளவு அதிகமாக கட்டுப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் ஆற்றல் சமநிலைப்படும். பின்னர் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு பிரபஞ்சத்திடமிருந்து பதில் விரும்பும் அந்த கேள்வியை மீண்டும் சொல்லுங்கள். ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. கேள்வியை கேட்ட பிறகு அதை விட்டுவிட வேண்டும். அதை வலியுறுத்தக்கூடாது, அதை பிடித்து வைத்திருக்க கூடாது. அதற்கு பிறகு உங்கள் உள்ளத்தில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்க வேண்டும். எண்ணங்கள் இல்லாத ஒரு சூனியம். இந்த நிலையில்தான் பிரபஞ்சம் உங்களுடன் உரையாட முடியும். பெரும்பாலான மக்கள் செய்யும் தவறு என்னவென்றால், அவர்கள் பதில்களை வலுக்கட்டாயமாக தேடத் தொடங்குகிறார்கள். ஆனால் சரியான வழி பதிலை வர அனுமதிப்பதுதான். இந்த பயிற்சிக்கு பிறகு நீங்கள் உறங்கும் போது பிரபஞ்சம் உங்கள் ஆழ்மனதுடன் பேசுகிறது. இந்த அறிகுறிகள் சில சமயங்களில் கனவுகளின் வடிவத்தில் வருகின்றன, சில சமயங்களில் ஆழ்ந்த உணர்வுகளாக மாறுகின்றன, சில சமயங்களில் அடுத்த நாள் காலை உங்கள் சிந்தனையில் ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொண்டு வருகின்றன. இந்த செயல்முறை உங்களை ஒரு ஆழமான ஆன்மீக உறவுக்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு பிரபஞ்சத்திலிருந்து பதில்களை பெறுவதற்கு வெறுமனே காத்திருப்பது மட்டும் போதாது, அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளும் திறனையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் அறிய தொடங்குவீர்கள். ஆனால் இந்த திறனை எப்படி வளர்ப்பது என்பதைத்தான் நாம் அடுத்து புரிந்து கொள்வோம். நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு கேள்வியை கேட்கும் போது பதில்
உங்களுக்கு 3 வெவ்வேறு வழிகளில் கிடைக்கலாம். கனவுகள் மூலமாக திடீரென வரும் உள்ளுணர்வின் வடிவத்தில் அல்லது வெளி உலகில் கிடைக்கும் அறிகுறிகளின் வடிவத்தில். ஆனால் இவற்றில் மிக முக்கியமான முறை கனவு அறிகுறிகள்தான். நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் செல்லும் போது நமது உணர்வு மனம் அமைதியாகி ஆழ்மனம் பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது என்று பண்டைய யோகிகள் நம்பினர். இதனால்தான் பல பெரிய விஞ்ஞானிகளின் எண்ணங்களுக்கும் ஞானிகளுக்கும் அவர்களின் ஆழமான பதில்கள் கனவுகளில் தான் கிடைத்துள்ளன. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த கனவுகளை எப்படி புரிந்து கொள்வது? இதற்கு ஒரு எளிய ஆனால் பயனுள்ள முறை உள்ளது. ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்தவுடன் முதல் வேளை உங்கள் கனவுகளை நினைவு கூறுவதுதான். நீங்கள் கண்களை திறக்கும் போது உடனடியாக உங்கள் மனதில் தோன்றிய ஏதேனும் காட்சி, வார்த்தை அல்லது உணர்வை உணருங்கள். இது மிகவும் லேசானதாகவும் கன நேரத்திற்குரியதாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பிடிக்க முடிந்தால் அதுவே உங்கள் பதிலின் முதல் பார்வையாக இருக்கலாம். இதற்கு பிறகு ஒரு சிறப்பு பயிற்சியை செய்யுங்கள். உங்கள் காலை முதல் சுவாசத்துடன் பிரபஞ்சத்திலிருந்து கிடைத்த அறிகுறியை கவனியுங்கள். உங்கள் உள்ளத்தில் எழும் முதல் எண்ணம் அல்லது உணர்வு உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் அறிகுறிகளை அடையாளம் காண்பதற்கான முதல் படி இது மட்டுமே. அவற்றை சரியாக புரிந்து கொள்வதும் ஒரு கலை. மேலும் இது ஒவ்வொரு சாதகரும் புரிந்து கொள்ள வேண்டிய ரகசியமாகும். ஏனென்றால் அறிகுறிகளை அனைவரும் பெறுகிறார்கள். ஆனால் அதை சரியாக படிக்கும் திறன் சிலருக்கு மட்டுமே கிடைக்கிறது. இந்த திறனை எப்படி வளர்ப்பது என்பதைத்தான் நாம் அடுத்து அறிந்து கொள்வோம். பிரபஞ்சத்தின் அறிகுறிகள் காற்றில் இருந்து வருவதில்லை. மாறாக அவை எப்பொழுதும் ஏதேனும் ஒரு ஊடகத்தின் மூலம் வெளிப்படுகின்றன. சில நேரங்களில் ஒரு நபர் சொன்ன வார்த்தைகளில், சில நேரங்களில் ஒரு புத்தகத்தின் பக்கத்தில், சில நேரங்களில் ஒரு பாடலின் வரிகளில். ஆனால் இந்த அறிகுறிகளை அடையாளம் காண உங்கள் மனம் விழிப்புடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். திடீரென்று ஒரு நண்பருடன் பேசும்போது அவர் உங்கள் பிரச்சனைக்கு நேரடி பதிலாக தோன்றும் ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக பிரபஞ்ச மொழியின் ஒரு பகுதி. ஆனால் மிக முக்கியமான வழி உள்ளுணர்வு, அதாவது உங்கள் இன்ட்யூஷன். நீங்கள் ஒரு கேள்வியுடன் பிரபஞ்சத்துடன் இணையும் போதெல்லாம் பதில் உங்கள் உள்ளே ஒரு அனுபவமாக வருகிறது. இது உங்களை சரியான திசையில் சுட்டிக்காட்டும் ஒரு மெல்லிய கிசுகிசுப்பை போல இருக்கலாம். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இந்த உள்ளுணர்வை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எப்படி? இதற்காக ஒரு சக்தி வாய்ந்த முறை உள்ளது. இரவில் தூங்குவதற்கு முன் உங்கள் கேள்வியை திரும்பச் சொல்லி பின்னர் அதை முழுமையாக விட்டுவிட வேண்டும். நீங்கள் அதை விட்டுவிடும் பொழுது உங்கள் உணர்வு மனதை நீக்கிவிட்டு ஆழ்மனதை செயல்படுத்துகிறீர்கள். ஆனால் இதன் மிக சக்தி வாய்ந்த விளைவு நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் முதல் எண்ணத்தில் கவனம் செலுத்தும் போதுதான் ஏற்படுகிறது. பல சமயங்களில் இந்த முதல் எண்ணம் மிகவும் சாதாரணமாக தோன்றும். ஆனால் அதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள முயன்றால் அது உங்கள் உள்ளே மறைந்திருக்கும் பதிலின் திறவுகோலாக இருக்கலாம். இப்போது இந்த ரகசியம் இன்னும் ஆழமாகிறது. பிரபஞ்சம் அறிகுறிகளை மட்டும் தருவதில்லை, அது நம்மை சுற்றி ஒரு சிறப்பு ஆற்றல் ஓட்டத்தையும் உருவாக்குகிறது. இதன் மூலம் சரியான பதில் வாழ்வில் வெளிப்படத் தொடங்குகிறது. ஆனால் இந்த ஆற்றல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைத்தான் நாம் இப்போது விரிவாக புரிந்து கொள்வோம். ஏனென்றால் நீங்கள் இந்த ஆற்றல் ஓட்டத்தை அடையாளம் காணத் தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் தனித்துவமான மாற்றங்கள் நிகழத் தொடங்குகின்றன. இந்த மாற்றங்கள் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல, மாறாக உங்கள் நனவு பிரபஞ்ச ஆற்றலுடன் இணக்கம் கொள்ள தொடங்கியதற்கான அறிகுறிகளாகும். இந்த இணக்கம் ஏற்படத் தொடங்கும் போது எல்லாவற்றின் அர்த்தமும் மாறிவிடும். வாழ்க்கையில் முன்பு சாதாரண நிகழ்வுகளாக தோன்றியவை இப்பொழுது செய்திகளாக மாறுகின்றன. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அது தொடர்பான விஷயங்கள் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு தெரிய தொடங்குவதை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கலாம். இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல, மாறாக பிரபஞ்ச செயல்முறையாகும். இதன் மூலம் அது உங்கள் ஆற்றலுக்கு பதிலை வழங்குகிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த செயல்முறையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எப்படி? அதன் பதில் முழுமையான சரணாகதியில் மறைந்துள்ளது. நீங்கள் ஒரு கேள்விக்கான பதிலை தேடும் பொழுது அதை பெறுவதற்கான அமைதியின்மை உங்களுக்கு ஒரு தடையாக மாறக்கூடும். ஆனால் நீங்கள் கேள்வியை பிரபஞ்சத்திடம் விட்டுவிட்டு உங்களை அமைதிப்படுத்திக் கொள்ளும் பொழுது பதில் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்குகிறது. மற்றொரு முக்கியமான அம்சம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பது. பிரபஞ்சம் உங்களை பதில் மறைந்திருக்கும் சூழ்நிலைகளுக்கு அழைத்துச் செல்கிறது. ஆனால் இதற்காக நீங்கள் இயல்பாகவும் ஓட்டத்துடனும் இருப்பது அவசியம். நீங்கள் ஒரு சிறப்பு சந்தர்ப்பத்தையோ அல்லது ஒரு நபரையோ சந்திக்க விரும்புகிறீர்கள். ஆனால் அந்த வாய்ப்பு அமையவில்லை என்று கற்பனை செய்து பாருங்கள். பின்னர் ஒரு நாள் திடீரென்று நீங்கள் அறியப்படாத காரணத்தால் உங்கள் வழக்கமான பாதையிலிருந்து விலகி வேறு எங்காவது செல்கிறீர்கள். அங்கே நீங்கள் அந்த நபரை காண்கிறீர்கள். இதுதான் பிரபஞ்ச ஆற்றல்.
அது உங்களை அறிகுறிகளுடன் வழிநடத்துகிறது. ஆனால் இந்த அறிகுறிகளை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் நம் உள்ளத்தின் அமைதியை இன்னும் ஆழப்படுத்த வேண்டும். மனம் அமைதியாக இருக்கும் போதுதான் பிரபஞ்சத்தின் மொழி தெளிவாகிறது. இதனால்தான் தியானம் இந்த செயல்முறையின் மிக முக்கியமான பகுதியாகும். தியானத்தால் மனம் நிலை பெறுவது மட்டுமல்லாமல் இது உங்கள் ஆற்றலை பிரபஞ்ச நனவுடன் இணைக்க உதவுகிறது. இப்போது தியானத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இதன் மூலம் இந்த அறிகுறிகள் இன்னும் தெளிவாக தொடங்கும். மேலும் உங்கள் விருப்பங்களை நீங்கள் உணர்வது மட்டுமல்லாமல் அவற்றை நனவாக்கவும் முடியும். தியானத்தின் சக்தி உங்களுடன் இருக்கும்போது பிரபஞ்ச ஆற்றலை உங்கள் பக்கம் திருப்ப முடியும். தியானம் என்பது கண்களை மூடிக்கொண்டு அமர்வது மட்டுமல்ல, அது ஒரு அறிவியல். உங்கள் நனவு பிரபஞ்சத்துடன் நேரடி உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறை. நீங்கள் தியானத்தில் ஆழமாக போது மனதின் சஞ்சலம் மெதுவாக அமைதியாக தொடங்குகிறது. இது உங்கள் எண்ணங்களின் ஒழுங்கற்ற அலைகள் நின்று ஒரு தெளிந்த ஏரியைப் போல மாறும் நிலை. இந்த ஏரியில் பிரபஞ்சத்தில் இருந்து வரும் அறிகுறிகளின் பிரதிபலிப்பு தெளிவாக தெரிய தொடங்குகிறது. தண்ணீரில் சலசலப்பு இருக்கும் பொழுது அதில் எதுவும் தெளிவாக தெரியாது. ஆனால் தண்ணீர் நிலையாக இருக்கும் பொழுது அதில் எல்லாம் தெளிவாக தெரிய தொடங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதே விதி மனதிற்கும் பொருந்தும். உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் இருந்து பெறப்படும் ஆற்றலையும் அறிகுறிகளையும் புரிந்து கொள்வது எளிதாகிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், தியானத்தின் சரியான முறை என்ன? முதலில் எந்த ஒரு வெளிப்புற தடையும் இல்லாத ஒரு அமைதியான இடத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து வசதியான நிலையில் அமரவும். இப்பொழுது ஆழமான மற்றும் மெதுவான சுவாசங்களை எடுத்து உங்கள் மனதை முழுமையாக தற்போதைய கணத்திற்கு கொண்டு வாருங்கள். கேட்பதன் தியானம் என்று ஒரு சிறப்பு முறை உள்ளது. இதில் நீங்கள் எதையும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக பிரபஞ்ச ஒலிகளை கேட்க வேண்டும். இந்த ஒலிகள் மௌனத்தில் மறைந்துள்ளன. நீங்கள் ஆழமாக கேட்கத் தொடங்கும் போது ஒரு சிறப்பு வகையான அதிர்வு உங்கள் உள்ளே எழத் தொடங்கி இருப்பதை உணர்வீர்கள். இந்த அதிர்வே பிரபஞ்ச ஆற்றலின் அறிகுறியாகும். நீங்கள் இந்த ஆற்றலை அடையாளம் காணத் தொடங்கும் போது பிரபஞ்ச அறிகுறிகள் இன்னும் தெளிவாகின்றன. இதுவே உங்கள் உள்ளே ஒரு ஆழமான மாற்றம் நிகழத் தொடங்கும் நிலை. இப்பொழுது உங்களை சுற்றியுள்ள யதார்த்தம் வித்தியாசமாக தோன்றத் தொடங்குகிறது. எல்லாம் உங்களுக்காக முன்பே தீர்மானிக்கப்பட்டது போலவும் நீங்கள் அதை அனுபவித்து வருகிறீர்கள் என்பது போலவும். ஆனால் இந்த மாற்றம் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் போது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். தியானம் ஒரு முறை செய்வதால் எந்த அற்புதமும் நிகழாது. மாறாக அதை தொடர்ந்து செய்வதால் பிரபஞ்சம் உங்களுடன் இணக்கம் கொள்ளத் தொடங்குகிறது. இப்போது இந்த இணக்கம் முழுமையாக நிலைபெறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன, மேலும் உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் நீங்கள் எவ்வாறு யதார்த்தமாக மாற்ற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த இணக்கம் முழுமையை அடையும் பொழுது உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு விருப்பமும் மெதுவாக நனவாக தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். இது எந்த மந்திரமோ அல்லது மூட நம்பிக்கையோ அல்ல, மாறாக இது ஆற்றலின் அறிவியல் பிரபஞ்சம், ஒரு மாபெரும் ஆற்றல் களம். உங்கள் மனம் அதன் அலைகளுடன் சரியான இணக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது உங்கள் விருப்பங்கள் தானாகவே நிறைவேற தொடங்குகின்றன. சிலரின் வாழ்க்கையில் விஷயங்கள் ஏன் இவ்வளவு எளிதாக நடக்கின்றன, அதே சமயம் சிலர் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வெற்றி பெற முடிவதில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இதற்கு காரணம் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இயல்பாக நடக்கிறதோ அவர்கள் அறியாமலேயே பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இணைந்திருக்கிறார்கள். தங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைக்கு எப்படி கொண்டு வருவது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிரபஞ்சம் அவர்களுக்கு பதிலளிக்க முடியும். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த செயல்முறை உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது? முதலில் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஆற்றல் என்பதையும், இந்த ஆற்றல் ஏதோ ஒரு வடிவத்தில் பிரபஞ்சத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக சிந்தித்து அதில் உங்கள் உணர்வுகளை சேர்க்கும் பொழுது நீங்கள் அறியாமலேயே அந்த ஆற்றலை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சத்திற்கு ஒரு விதி உள்ளது. நீங்கள் எந்த ஆற்றலை அனுப்பினாலும் அதை பல மடங்கு பெருக்கி உங்களுக்கு திருப்பித் தருகிறது. இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் எதிர்மறையாக நினைத்தால் உங்களுக்கு எதிர்மறை விளைவுகளே கிடைக்கும். ஆனால் நீங்கள் நேர்மறை ஆற்றலை அனுப்பினால் பிரபஞ்சமும் அதையே உங்களுக்கு திருப்பித் தரும். இதனால்தான் தியானம் செய்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அது உங்கள் எண்ணங்களை தூய்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குகிறது. நீங்கள் தியானத்தில் அமர்ந்து உங்கள் உள்ளிருக்கும் ஆற்றலை சமநிலைப்படுத்தும் போது உங்கள் மனம் அமைதியாகி உங்கள் நனவு ஒரு உயர் அதிர்வெண்ணில் செயல்படத் தொடங்குகிறது. இப்போது அடுத்தபடி உங்கள் எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் முறையாகும். இது நனவான கற்பனை என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண கற்பனை அல்ல, மாறாக உங்கள் விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல் நீங்கள் அதை அனுபவிக்கும் ஒரு ஆழ்ந்த செயல்முறை. உதாரணமாக, நீங்கள் செல்வம் பெற விரும்பினால்
நான் பணக்காரனாக விரும்புகிறேன் என்று நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. மாறாக நீங்கள் ஏற்கனவே செல்வந்தராக இருப்பது போல அதை அனுபவிக்க வேண்டும். உங்களிடம் எல்லாம் இருப்பது போலவும் அதை நீங்கள் உணர முடிவது போலவும் நீங்கள் இந்த முறையை சரியாக பயிற்சி செய்யும் பொழுது மெதுவாக விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். திடீரென்று சரியான வாய்ப்புகள் உங்கள் முன் வரத் தொடங்குகின்றன. சரியான மக்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழையத் தொடங்குகிறார்கள். பிரபஞ்சமே உங்களுக்கு உதவுவது போல் தோன்றும். ஆனால் இந்த செயல்முறை இத்துடன் முடிவடைவதில்லை. ஏனென்றால் இன்னும் ஒரு ரகசிய நுட்பம் உள்ளது. அதை நாம் அடுத்து புரிந்து கொள்வோம். நீங்கள் இந்த ரகசிய நுட்பத்தை அறியும் போது பிரபஞ்சத்துடன் நேரடியாக உரையாடும் இந்த முறை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இது ஒரு சாதாரண நுட்பம் அல்ல. மாறாக இதை சரியாக பின்பற்றினால் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கும். ஒரு மர்மமான முறை. இந்த நுட்பத்தின் பெயர் ஆற்றல் சீரமைப்பு பிராணாயாமம். இது வெறும் மூச்சு பயிற்சி செயல்முறை அல்ல. மாறாக இது உங்களை பிரபஞ்ச நனவுடன் இணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் முறையாகும். முதலில் இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள, சுவாசம் என்பது உடலில் ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும் ஒரு செயல்முறை மட்டுமல்ல என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒவ்வொரு சுவாசத்துடனும் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்கள் உள்ளே உள்வாங்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் அதை சரியாக கட்டுப்படுத்தும் போது இந்த ஆற்றல் உங்கள் விருப்பங்களுக்கு வேகம் அளிக்கிறது மற்றும் உங்கள் ஆழ்மனதை பிரபஞ்ச அலைகளுடன் சீரமைக்கிறது. இப்பொழுது கேள்வி எழுகிறது, இதை எப்படி செய்வது? முதலில் இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு அமைதியான சூழலில் அமருங்கள். மெல்லிய ஒளி அல்லது முழுமையான இருள் உங்கள் தியானத்தை ஆழப்படுத்த உதவியாக இருக்கும். உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து ஆழமாக சுவாசிக்கவும். நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது பிரபஞ்சத்தின் ஆற்றல் ஒரு பொன்னிற ஒளியின் வடிவில் உங்கள் உடலில் நுழைவதாக கற்பனை செய்யுங்கள். இந்த ஒளி உங்கள் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கி உங்களை முழுமையாக நேர்மறை ஆற்றலால் நிரப்புகிறது. இப்போது சில கணங்கள் மூச்சை நிறுத்தி இந்த ஆற்றல் உங்கள் உள்ளே நிலை பெறுவதை உணருங்கள். பிறகு மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். உங்கள் உள்ளிருக்கும் அனைத்து தடைகளும் நீங்குவதாக உணருங்கள். இந்த முழு செயல்முறையையும் குறைந்தது 10 நிமிடங்களுக்கு செய்யுங்கள். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இந்த தியான செயல்பாட்டில் ஆழமாக செல்லும் போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்ப விரும்பும் அதே எண்ணத்தை உங்கள் மனதில் வைத்திருங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய விரும்பினால் அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக கருதி அனுபவியுங்கள். இந்த செயல்முறையை தொடர்ந்து சில நாட்களுக்கு செய்வதன் மூலம் உங்கள் ஆற்றல் மட்டம் மாறத் தொடங்கி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். விஷயங்கள் தானாகவே நடக்கத் தொடங்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் இந்த தியானத்தை ஒரு சிறப்பு பிரபஞ்ச மந்திரத்துடன் இணைக்கும் போது இதைவிட ஆச்சரியமான ஒன்று நிகழ்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்ச மந்திரத்தை சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்கள் எண்ணமே யதார்த்தமாக மாறுவதை காண்பீர்கள். இது ஒரு சாதாரண மந்திரம் அல்ல. மாறாக உங்கள் நனவை பிரபஞ்ச அலைகளுடன் இணைக்கும் ஒரு சிறப்பு ஒளி அதிர்வு, அதாவது வைப்ரேஷன் ஆகும். இதுவே சிறந்த ஆன்மீகவாதிகள், முனிவர்கள் மற்றும் சித்த புருஷர்கள் தங்கள் வாழ்வில் பயன்படுத்திய சக்தி. இப்போது கேள்வி என்னவென்றால், அந்த மந்திரம் எது? அதை எப்படி ஜெபிப்பது? இரவில் தூங்குவதற்கு முன் நீங்கள் தியான நிலையில் இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை மனதிற்குள் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். இந்த ஒளி ஒரு சாதாரண உச்சரிப்பு அல்ல. மாறாக சரியான உணர்வுடன் ஜெபித்தால் அது பிரபஞ்சத்துடன் இணைவதற்கான ஒரு ஊடகமாக மாறும். ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் அலையாகும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் தியான நிலையை இன்னும் ஆழமாக்க அதை நீண்ட சுவாசத்துடன் சொல்லுங்கள். நீங்கள் உச்சரிக்கும் போது அந்த ஒளி உங்கள் உடல் முழுவதும் ஒரு அதிர்வை உருவாக்குவதை உணருங்கள். இந்த அதிர்வு உங்கள் ஆழ்மனதின் ஆழமான அடுக்குகளை அடைகிறது. அங்கு உங்கள் உண்மையான சக்திகள் மறைந்துள்ளன. இப்பொழுது மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த மந்திரத்தின் விளைவை அதிகரிக்க அதை ஒரு சிறப்பு வழியில் பயன்படுத்த வேண்டியது அவசியம். நீங்கள் அதை மீண்டும் சொல்லும் பொழுது உங்கள் உள்ளிருக்கும் ஆற்றல் பிரபஞ்சத்தில் பரவுவதை உணருங்கள். நீங்கள் அதை சொல்லும் பொழுது உங்களைச் சுற்றி ஒரு தெய்வீக ஒளியை பரப்புவதாக கற்பனை செய்து பாருங்கள். அது உங்கள் எல்லா தடைகளையும் நீக்கி உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இந்த செயல்முறையை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் மனசக்தி அதிகரித்து வருவதையும் எண்ணங்களில் தெளிவு ஏற்படுவதையும் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்கள் தானாகவே விலகிச் செல்வதையும் நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் இது முதல் நிலை மட்டுமே. நீங்கள் இந்த மந்திரத்துடன் ஒரு சிறப்பு தியான முறையை இணைக்கும் பொழுது உங்கள் நனவின் இன்னும் உயர் நிலைகளை நீங்கள் அடையலாம். இந்த சிறப்பு தியான முறையை புரிந்து கொண்ட பிறகு இதுவரை யோகிகளுக்கும் சாதகர்களுக்கும் மட்டுமே தெரிந்திருந்த அந்த ரகசியத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த முறை உங்கள் ஆழ்மனதின் ஆழமான நிலைகளில் நுழைந்து உங்கள் மறைக்கப்பட்ட சக்திகளை எழுப்புவதற்கான திறவுகோல். நீங்கள் மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது இப்பொழுது மற்றொரு முக்கியமான செயல்முறையை கடைபிடிக்கவும்.
உங்கள் கண்களை மூடி உங்கள் மூளையின் மையப் பகுதியில் ஒரு ஒளியை உணருங்கள். இந்த ஒளி நீல நிறமாக இருக்கலாம் அல்லது ஊதா நிறமாக இருக்கலாம். இது உங்கள் ஆற்றல் எந்த நிலையை அடைகிறது என்பதை பொறுத்தது. இப்போது மெதுவாக உங்கள் சுவாசத்தை குறைத்து இந்த ஒளியில் நுழைவதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் அதில் நுழைந்தவுடன் உங்கள் எண்ணங்களில் இருந்து நீங்கள் மேலே எழும்புவதை உணர்வீர்கள். இதுவே சாதகர்கள் தங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளும் நிலை. நீங்கள் இங்கே உடல் ரீதியாக மட்டுமல்ல, ஆற்றல் வடிவிலும் இருப்பீர்கள். இந்த ஆற்றல் உங்கள் எண்ணங்களில் இருந்து, உங்கள் விருப்பங்களில் இருந்து, உங்கள் நம்பிக்கையில் இருந்து உருவாகிறது. இந்த தருணத்தில் முழு பிரபஞ்சமும் உங்கள் உள்ளே அடங்கிவிட்டது போல ஒரு ஆழ்ந்த அமைதியை நீங்கள் உணர்வீர்கள். இப்பொழுது இந்த அமைதியான நிலையில் இருந்து கொண்டு உங்கள் உள்ளே ஒரு கேள்வியை கேளுங்கள். என் உண்மையான நோக்கம் என்ன? உடனடியாக எந்த பதிலும் வராது. ஆனால் நீங்கள் இந்த தியானத்தை ஆழப்படுத்தும் பொழுது உங்களுக்கு பதில்கள் கிடைக்கத் தொடங்கும். இந்த பதில்கள் ஒரு குரலின் வடிவத்தில் வராது. மாறாக அறிகுறிகள் மற்றும் உணர்தல்களின் வடிவத்தில் வரும் பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் தரும். ஆனால் அதை நீங்கள் எவ்வளவு தெளிவாக பெறுகிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது. இப்பொழுது இந்த நிலையில் இன்னும் ஆழமாக செல்ல உங்கள் உடலை முழுமையாக சூனியத்தில் கரைப்பதாக கற்பனை செய்யுங்கள். ஒரு நீர்த்துளி கடலில் கலப்பது போல உங்கள் நனவை இந்த பிரபஞ்ச ஆற்றலில் கரைய விடுங்கள். இது முழுமையாக நடக்கும்போது வார்த்தைகளில் விவரிக்க முடியாத ஒரு மர்மமான உணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த உணர்வு ஆழமாகும் பொழுது கடந்த காலம், எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தின் இருப்பு முடிவடையும் ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள். இதுவே சிறந்த யோகிகளும் துறவிகளும் முக்கால ஞானம் என்று அழைக்கும் நிலை. இங்கு காலத்தின் எல்லைகள் முடிவுக்கு வந்து நீங்கள் தூய நனவின் வடிவத்தில் மட்டுமே இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த தருணத்தில் உங்களை சுற்றி சூனியத்தை மட்டுமே காண்பீர்கள். ஆனால் இது சாதாரண சூனியம் அல்ல. இதுவே முழு பிரபஞ்சத்தின் ஆற்றலும் பாயும் இடம். இது பிரபஞ்ச பெருங்கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் உடல் முழுமையாக கரைந்து விட்டது போலவும் உங்கள் ஆன்மா மட்டுமே எஞ்சியுள்ளது போலவும் தோன்றும். இப்பொழுது இந்த ஆழ்ந்த தியானத்தில் நுழைந்த பிறகு நீங்கள் ஒரு மர்மமான ஒலியை கேட்கலாம். இந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல, மாறாக இது பிரபஞ்சத்தின் நாத ஒளி. இதை பண்டைய ரிஷிகள் ஓம் அல்லது அநாகத நாதம் என்று அழைத்தனர். இந்த ஒளி உங்கள் நனவின் கதவுகளை திறந்து உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கிறது. நீங்கள் இந்த ஒளியை உணர உணர உங்கள் உள்ளே சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும். உங்கள் சுவாசத்தின் வேகம் மிகவும் குறைந்து உங்கள் உள்ளே எல்லையற்ற அமைதியை உணர்வீர்கள். இந்த தருணத்தில் உங்கள் எல்லா விருப்பங்களையும் கவலைகளையும் நீங்கள் கைவிட வேண்டும். இந்த ஒளியில் லயத்துடன் இணைந்து அதை உங்கள் உள்ளே ஆழமாக உணருங்கள். இது உங்களை அந்த பரம சத்தியத்திற்கு இன்னும் நெருக்கமாக அழைத்துச் செல்லும். அதை புரிந்து கொள்வது எல்லோராலும் சாத்தியமில்லை. நீங்கள் இந்த ஒளியுடன் முழுமையாக ஒன்றிணையும் போது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த ரகசியம் வெளிப்படும் போது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துகளிலும் சில செய்திகள் மறைந்துள்ளன என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதை இந்த ஆழ்ந்த தியானத்தில் நுழைந்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது உங்கள் நனவு பிரபஞ்சத்துடன் கலக்கத் தொடங்குகிறது. உங்கள் சிந்தனை, உங்கள் இருப்பு மற்றும் உங்கள் ஆன்மா அனைத்தும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியுடன் பாய்வது போல் தோன்றும். இந்த தருணத்தில்தான் பல சாதகர்களுக்கு அற்புதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. சிலருக்கு தெய்வீக ஒளி தெரிகிறது. சிலருக்கு இதுவரை கேட்டிராத மொழியில் செய்திகள் கேட்கின்றன. மேலும் சிலருக்கு தங்கள் வாழ்க்கையின் ஆழமான நோக்கம் புரியத் தொடங்குகிறது. இந்த அனுபவம் எந்த அற்புதத்திற்கும் குறைவானதல்ல. ஆனால் இது எந்த வெளிப்புற மாயாஜாலமும் அல்ல. இது உங்கள் சொந்த நனவின் சக்தி. அது இப்பொழுது முழுமையாக விழித்துக் கொள்ளத் தொடங்கியுள்ளது. உங்கள் ஆன்மா இந்த நிலையை அடையும் போது பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் பற்றிய அறிவு உங்களுக்கு ஏற்படத் தொடங்குகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் தற்செயலானது அல்ல. மாறாக அதன் பின்னால் ஒரு ஆழமான திட்டம் செயல்படுகிறது என்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இப்பொழுது இந்த நிலையில் நீங்கள் ஒரு புதிய சக்தியை அனுபவிப்பீர்கள். இந்த சக்தி எப்போதும் உங்கள் உள்ளே இருந்தது. ஆனால் இதுவரை நீங்கள் அதை அடையாளம் காணவில்லை. இந்த சக்தி உங்கள் ஒவ்வொரு விருப்பத்தையும் நனவாக்கும் திறன் கொண்ட தெய்வீக ஆற்றலாகும். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இந்த சக்தியை சரியாக பயன்படுத்த நீங்கள் தயாரா? இந்த தெய்வீக ஆற்றலை நீங்கள் சரியான திசையில் திருப்ப முடியுமா? அல்லது இந்த சக்தி உங்கள் தற்போதைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுக்கு ஏற்ப செயல்படுமா? மேலும் இந்த சக்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்த விரும்பினால் உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு எதை அனுப்புகிறீர்களோ அதையே அது திருப்பி தருகிறது. இப்போது கேள்வி எழுகிறது, உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் எப்படி தூய்மைப்படுத்துவது? இது பிரபஞ்சத்தின் ஆற்றலை புரிந்து கொள்வதை போன்ற ஒரு ஆழ்ந்த குணமாகும். ஆனால் இதை அனுபவித்தவர்களுக்கு இது சாத்தியம் என்று தெரியும்.
நீங்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்கும் போதெல்லாம் அது ஒரு ஆற்றலாக மாறி பிரபஞ்சத்தில் பாய்கிறது. உங்கள் எண்ணம் அன்பு, கருணை மற்றும் நம்பிக்கையால் நிறைந்திருந்தால் அது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். ஆனால் உங்கள் மனம் சந்தேகம், பயம் மற்றும் எதிர்மறையால் நிறைந்திருந்தால் அதே விஷயங்கள் உங்கள் யதார்த்தமாக மாறும். இங்கே மிக முக்கியமான விஷயம் வருகிறது. தூங்குவதற்கு முந்தைய 10 நிமிடங்கள். இதுவே உங்கள் ஆழ்மனம் மிகவும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடன் இருக்கும் நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து அதனுடன் பேசினால் உங்கள் விருப்பங்கள் மிக வேகமாக நனவாகத் தொடங்கும். விழிப்பு நிலைக்கும் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் இடைப்பட்ட இந்த நிலை நேரடியாக உங்கள் ஆழ்மனதை அடைவதால் இதுவே உங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சமே, நான் உன்னுடன் இணைகிறேன், எனக்கு எது சரியானதோ அந்த ஞானத்தை கொடு, என் வாழ்க்கையை நான் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள எனக்கு சரியான வழியை காட்டு என்று சொன்னால் இந்த செய்தி பிரபஞ்சத்தின் ஆழத்திற்குள் பாயத் தொடங்கும். ஆனால் இங்கே மற்றொரு முக்கியமான அம்சம் உள்ளது. வெறுமனே சொல்வது மட்டும் போதுமா? இல்லை, நீங்கள் அதை உணரவும் வேண்டும். நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது பிரபஞ்சம் உங்கள் பேச்சை கேட்டுவிட்டது போல உங்கள் உள்ளே அந்த ஆற்றலை உணருங்கள். நீங்கள் அதை முழு ஆழத்துடன் உணரும் பொழுது உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் மாறத் தொடங்குகிறது. மக்கள், நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் தானாகவே உங்களுக்கு சாதகமாக செயல்பட தொடங்குகின்றன. ஆனால் அதை அடையாளம் காண நீங்கள் தயாரா? இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் வருகிறது. பெரும்பாலான மக்கள் தங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை வெறும் தற்செயல் என்று கருதுகிறார்கள். ஆனால் பிரபஞ்சத்தில் தற்செயல் என்ற ஒன்றே கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆழமான திட்டத்தின் கீழ் நிகழ்கிறது. நீங்கள் தூங்குவதற்கு முன் பிரபஞ்சத்துடன் இணைந்து சரியான ஆற்றலை பாயவிடும் பொழுது அந்த ஆற்றல் மெதுவாக உங்களை சுற்றியுள்ள சூழலில் மாற்றங்களை கொண்டு வர தொடங்குகிறது. நீங்கள் நினைத்து கூட பார்க்காத ஒரு வாய்ப்பு திடீரென்று உங்கள் முன் வந்ததையோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒருவரை நீங்கள் சந்தித்ததையோ எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? இவையெல்லாம் உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றலின் விளைவாகும். உங்கள் ஆழ் மனதில் பிரபஞ்சத்தின் சக்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் சூழ்நிலைகள் மற்றும் நபர்களுக்கு அருகில் உங்களை கொண்டு வருகிறது. ஆனால் இங்கே மக்கள் அடிக்கடி செய்யும் ஒரு மிக முக்கியமான தவறு இருக்கிறது. அவர்கள் பிரபஞ்சத்திடம் ஒன்றை கேட்கிறார்கள், ஆனால் அடுத்த கணமே இது உண்மையிலேயே வேலை செய்யுமா என்று சந்தேகிக்க தொடங்குகிறார்கள். இந்த சந்தேகமே உங்கள் முழு ஆற்றலையும் தடுக்கிறது. எனவே நீங்கள் தூங்குவதற்கு முன் பிரபஞ்சத்துடன் உரையாடும் பொழுது பிரபஞ்சம் உங்கள் பேச்சை கேட்கிறது என்றும் அதை நிறைவேற்றும் பணியில் உள்ளது என்றும் முழுமையாக நம்புங்கள். இப்போது கேள்வி எழுகிறது, வெறும் எண்ணங்களை அனுப்புவது மட்டும் போதுமா? இல்லை, உங்கள் உணர்வுகளையும் நீங்கள் சீரமைக்க வேண்டும். நீங்கள் செல்வம் விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு செல்வம் கிடைக்காது என்று உள்ளுக்குள் உணர்ந்தால் உங்கள் ஆற்றல் பலவீனமடையும். எனவே நீங்கள் பிரபஞ்சத்துடன் உரையாடும் பொழுது உங்கள் விருப்பங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக முழு ஆழத்துடன் உணருங்கள். நீங்கள் இதை முழு உண்மையுடனும் நம்பிக்கையுடனும் உணரத் தொடங்கும் போது பிரபஞ்சம் உங்கள் யதார்த்தத்தை அதற்கேற்ப வடிவமைக்க தொடங்குகிறது. ஆனால் இந்த செயல்முறையை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற நீங்கள் மற்றொரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உணர்வுகளின் தீவிரம். பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளையோ அல்லது எண்ணங்களையோ மட்டும் கேட்பதில்லை, மாறாக உங்கள் உணர்வுகளின் ஆழத்தையும் அது உணர்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை மேலோட்டமாக விரும்பினால், ஆனால் உள்ளுக்குள் ஆழமான இயக்கம் இல்லை என்றால், அந்த ஆற்றல் உங்கள் யதார்த்தத்தை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை முழு இதயத்துடன், முழு ஆன்மாவுடன், முழு உணர்வுடனும் விரும்பும் பொழுது பிரபஞ்சம் அதை யதார்த்தமாக மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறது. நீங்கள் ஒரு விஷயத்திற்காக உள்ளுக்குள் அதிகமாக இயங்கும் போது அது ஏதோ ஒரு வடிவத்தில் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்குவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? இந்த இயக்கம்தான் உங்கள் விருப்பங்களுக்கு பௌதீக வடிவத்தை கொடுக்கும் ஆற்றலாக செயல்படுகிறது. இதை ஆன்மீக மொழியில் நோக்கத்தின் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் தூங்குவதற்கு முன் பிரபஞ்சத்துடன் பேசும்போது நீங்கள் வார்த்தைகளில் மட்டுமல்ல, உணர்வுகளிலும் அந்த விருப்பத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே மிக சிலருக்கு மட்டுமே தெரிந்த மற்றொரு ரகசியம் உள்ளது. நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒன்றை கேட்கும் பொழுது அதை கேட்பதை விட அந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு சொந்தமாகிவிட்டது என்று நம்புவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக, நீங்கள் செழிப்பை விரும்பினால் பிரபஞ்சமே எனக்கு செல்வம் கொடு என்று சொல்லாதீர்கள். மாறாக உங்களிடம் ஏற்கனவே எண்ணற்ற செல்வங்கள் இருப்பதாக உணர்ந்து அந்த உணர்வில் முழுமையாக மூழ்கிவிடுங்கள். இந்த சிறிய மாற்றம் உங்கள் ஆற்றலை முழுமையாக மாற்றிவிடும். நீங்கள் இந்த செயல்முறையை இன்னும் பயனுள்ளதாக மாற்ற விரும்பினால் பிரபஞ்சத்துடன் பேசிய பிறகு உங்கள் மனதில் எந்த சந்தேகமோ அல்லது எதிர்மறை எண்ணமோ வர அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எத்தனை முறை சந்தேகிக்கிறீர்களோ அத்தனை முறை உங்கள் ஆற்றல் பலவீனம் அடையும்.
மேலும் பிரபஞ்சம் உங்களுக்கு கலவையான அறிகுறிகளை கொடுக்கத் தொடங்கும். மேலும் நீங்கள் இந்த நம்பிக்கையுடன் பிரபஞ்சத்துடன் இணையும் பொழுது விஷயங்கள் வேகமாக மாறத் தொடங்குகின்றன. ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த செயல்முறையை இன்னும் வேகமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றுவது எப்படி? இதற்கு மிகச் சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு மர்மமான முறை உள்ளது. இந்த முறை எளிமையானதாக தோன்றுகிறது, ஆனால் அதன் சக்தி கற்பனைக்கு எட்டாதது. இது புலனுணர்வு முறை என்று அழைக்கப்படுகிறது. இந்த முறையில் நீங்கள் எண்ணங்களின் மட்டத்தில் மட்டுமல்ல, உங்கள் புலன்கள் மூலமாகவும் நீங்கள் விரும்பும் யதார்த்தத்தை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேசிக் கொண்டிருப்பதாகவும் உங்கள் விருப்பத்தை தெளிவாக வெளிப்படுத்திவிட்டதாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் அதை சிந்திப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை உணரவும் வேண்டும். உதாரணமாக, உங்கள் வாழ்க்கையில் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் விரும்பினால், அந்த அன்பு ஏற்கனவே உங்களை சுற்றியிருப்பது போல நீங்கள் உணர வேண்டும். உங்கள் இதயத்தில் அந்த அன்பின் அரவணைப்பை உணருங்கள். நீங்கள் செல்வத்தை விரும்பினால், உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கையில் ஏற்கனவே ஏராளமான செல்வம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அதன் வாசனையை உணருங்கள். அதன் தொடுதலை உணருங்கள். அதன் ஆற்றல் உங்களை சுற்றி பாய்வதை அனுபவியுங்கள். இந்த செயல்முறையை செய்வதற்கு சிறந்த நேரம் இரவில் தூங்குவதற்கு முன்புதான். ஏனென்றால் இந்த நேரத்திலேதான் உங்கள் ஆழ்மனம் வெளிப்புற இரைச்சலில் இருந்து விடுபட்டிருக்கும். நீங்கள் ஆழ்ந்த அமைதியில் இருக்கும்போதுதான் பிரபஞ்சத்துடனான உங்கள் தொடர்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஆனால் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு ரகசியம் உள்ளது: பொறுமை மற்றும் சுய சரணாகதி. நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒன்றை கேட்கும் பொழுது அதன் பிறகு சந்தேகப்பதற்கு பதிலாக அந்த ஆற்றலின் ஓட்டத்தில் உங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் இந்த செயல்முறையின் மீது சந்தேகம் கொள்ளும் வரை உங்கள் ஆற்றலில் ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் விருப்பங்கள் யதார்த்தமாக மாறாது. இதுவரை நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேசும் செயல்முறையை ஆழமாக புரிந்து கொண்டீர்கள். ஆனால் அதை இன்னும் பயனுள்ளதாக மாற்ற உங்களை ஆச்சரியப்படுத்தும் மற்றொரு மர்மமான வழி உள்ளது. இந்த முறை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் சரியாக பின்பற்றினால் உங்கள் விருப்பங்கள் முன்பை விட மிக வேகமாக நிறைவேறத் தொடங்கும். இந்த முறையை பல பெரிய துறவிகளும் ஆன்மீகவாதிகளும் பின்பற்றியுள்ளனர். அதன் விளைவு எப்போதுமே அற்புதமாக இருந்துள்ளது. இந்த முறைக்கு ஸ்ரவன்பாம் கேட்கும் நிலை என்று பெயர். இதில் நீங்கள் எந்த மந்திரத்தையோ வார்த்தையையோ அல்லது ஒலியையோ கேட்பது போல் நடிக்க வேண்டியதில்லை. மாறாக உள்ளிருந்து எழும் அந்த ஒலிக்காக காத்திருக்க வேண்டும். இந்த ஒலி உங்கள் ஆன்மாவின் குரலாகும். இது பிரபஞ்சத்தின் அலைகளுக்கு நடுவில் இருந்து வருகிறது. இரவில் நீங்கள் தூங்க படுக்கும் போது அமைதியாக உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தி உள்ளே எழும் நுட்பமான ஒலிகளை கேட்க முயற்சி செய்யுங்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது ஒரு நாள் உங்களுக்கு எதிரொலி, மெல்லிய ரீங்காரம் அல்லது அதிர்வு போன்ற ஒரு ஒலி கேட்கும். அங்கிருந்துதான் உங்கள் ஆன்மாவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையேயான நேரடி உரையாடல் தொடங்குகிறது. இந்த கேட்டல் உங்களுக்கு வழிகாட்டும். அடுத்தபடி என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியை அது உங்களுக்கு கொடுக்கும். காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். மாதக்கணக்கில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காத பிரச்சனைகள் திடீரென்று தெளிவாக தொடங்கும். பிரபஞ்சத்துடன் உரையாடும் இந்த முறை உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் உள்ளே ஒரு அற்புதமான நம்பிக்கையையும் உருவாக்குகிறது. நீங்கள் தனியாக இல்லை என்ற நம்பிக்கை. நீங்கள் எப்போதும் கேட்கப்படுகிறீர்கள். ஆனால் இன்னும் ஒரு ரகசியம் உள்ளது. அதை அறிவது மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த ரகசியம் நீங்கள் பிரபஞ்சத்திடமிருந்து கேட்பவராக மட்டுமில்லாமல் அதன் ஆற்றலை உங்களுக்குள்ளேயே இறக்கிக் கொள்ளும் ஒரு நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்ல முடியும். நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றலை முழுமையாக உங்களுக்குள் இறக்கிக் கொள்ளும் பொழுது நீங்கள் கேட்பவராக மட்டும் இருப்பதில்லை. மாறாக நீங்களே படைப்பாளராக மாறுகிறீர்கள். இது வார்த்தைகளின் தேவையில்லாத நிலை. ஏனென்றால் உங்கள் உள்ளிருக்கும் நனவு உலகிற்கு ஆணையிடத் தொடங்குகிறது. இந்த நிலையை அடைய இரவின் கடைசி தருணங்களில் சூனிய ஏகாக்கிரதா, வெற்றிட ஒருமுகப்படுத்தல் எனப்படும் ஒரு சிறப்பு பயிற்சி செய்யப்படுகிறது. இதில் நீங்கள் எந்த கற்பனையும் செய்ய வேண்டியதில்லை. எந்த எண்ணத்தையும் கொண்டு வர வேண்டியதில்லை. வெறுமனே ஆழமாக உங்கள் உள்ளே இறங்கி நீங்கள் இல்லாத எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி நீங்கள் உங்கள் உள்ளே நான் ஒன்றுமில்லை, நான் காலியாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது தொடங்குகிறது. நீங்கள் அதை உணர்ந்தவுடன் பிரபஞ்ச படைப்போடு இணைந்த ஒரு சிறப்பு அதிர்வுக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள். இந்த அதிர்வில் உங்கள் இருப்பே ஒரு பிரார்த்தனையாக மாறுகிறது. பல சாதகர்கள் இந்த சூனிய ஏகாக்கிரதாவின் போது கனவில் மட்டுமல்ல, விழிப்பு நிலையிலும் தங்கள் உணர்வுகள் நனவாவதை அனுபவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் எதை சங்கல்பித்தார்களோ அது குறுகிய காலத்திலேயே யதார்த்தமாக மாறியது. உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் பிரபஞ்சத்திற்கு ஒரு அறிகுறியாக மாறுகிறது. நீங்கள் சூனியத்தில் நுழையும் பொழுது
உங்கள் நனவு எந்த தடையுமின்றி அந்த அறிகுறியை பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிடுகிறது. ஆனால் இந்த ரகசியத்தின் அடுத்த நிலை இன்னும் ஆழமானது. அது பிரபஞ்சத்தின் பதிலை எப்படி அடையாளம் காண்பது என்பதை உங்களுக்கு கற்பிக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலை அனுப்பும் போது அது பல சமயங்களில் வார்த்தைகளில் அல்ல, மாறாக அறிகுறிகள், தற்செயல்கள் மற்றும் உள் உணர்வுகளின் வடிவத்தில் வெளிப்படுகிறது. இந்த பதில் ஒரு சாதாரண அனுபவம் அல்ல. இது ஒரு அதிர்வு, ஒரு ரீங்காரம், ஒரு மர்மமான ஓசை. இதை ஒரு விழித்தெழுந்த மனதால் மட்டுமே அடையாளம் காண முடியும். உதாரணமாக, இரவில் நீங்கள் ஒரு விஷயத்திற்காக பிரபஞ்சத்திடம் ஆழமாக பேசிய பிறகு காலையில் எழுந்ததும் ஒரு அந்நியர் உங்களிடம் அதே விஷயத்தை சொல்வது, ஒரு புத்தகம் அதே பதிலை உங்கள் முன் திறப்பது, அல்லது ஒரு நிகழ்வு அதே செய்தியை கொண்டு வருவது போன்றவை நிகழலாம். இது தற்செயல் அல்ல, இதுவே பதில். ஆனால் இந்த அறிகுறிகளை புரிந்து கொள்ள உங்கள் உள் மனம் முழுமையாக அமைதியாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் வெளிப்புறமாக மட்டுமல்ல, உள்ளிருந்தும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தின் உரையாடல் மிகவும் மேன்மையானது. அது சத்தமாக பேசுவதில்லை, அது கிசுகிசுக்கிறது மட்டுமே. ஒவ்வொரு கணமும் அந்த உள் தொடுதலை உங்களால் அடையாளம் காண முடிந்தால் உங்களால் ஒவ்வொரு பதிலையும் படிக்க முடியும். பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு கண்ணுக்கு தெரியாத செய்தியை அனுப்பியது போல வார்த்தைகளை விட தெளிவான அந்த மௌனத்தை கேட்கும் கலையைத்தான் துறவிகளும் யோகிகளும் சிறந்த சாதகர்களும் பல வருட தவத்தின் மூலம் பெறுகிறார்கள். ஆனால் இங்கே இன்னும் ஒரு ஆழமான ரகசியம் உள்ளது. பிரபஞ்சம் உங்களுக்கு பதில்களை மட்டும் தருவதில்லை. சில நேரங்களில் நீங்கள் அதன் பதில்களுக்கு தகுதியானவரா இல்லையா என்பதை நிரூபிக்க அது உங்களை சோதிக்கவும் செய்கிறது. பிரபஞ்சம் உங்களை சோதிக்கும் போது அது உங்கள் உணர்வுகள், உங்கள் பொறுமை, சக்தி மற்றும் உங்கள் நோக்கத்தை சோதிக்கிறது. இந்த சோதனை வெளிப்புறமானது அல்ல, உள்ளுக்குரியது. சில நேரங்களில் ஒரு பழைய நினைவை கிளறி, சில நேரங்களில் ஒரு நிறைவேறாத ஆசையை காட்டி, சில நேரங்களில் ஒரு ஆழமான பயத்தை வெளிக்கொணர்ந்து, அத்தகைய தருணங்களில் பெரும்பாலான மக்கள் கலக்கம் அடைகிறார்கள். அவர்கள் பிரபஞ்சம் தங்கள் பிரார்த்தனையை கேட்க மறுத்துவிட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது உங்கள் நனவு ஒரு புதிய நிலைக்கு செல்ல தயாராகவும் தருணத்தின் தொடக்கமாகும். நீங்கள் பிரபஞ்சத்துடன் பேசும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளும் பொழுது உங்கள் ஆன்மாவில் ஒரு தெய்வீக சக்தி எழுகிறது. அந்த சக்தியே இந்த சோதனைகளை கடந்து செல்ல உங்களுக்கு ஆதரவளிக்கிறது. நீங்கள் இரவில் உங்கள் உள்ளிருந்து முழு உண்மையுடன் எதையாவது கேட்டிருந்தால் காலையில் அது தொடர்பான ஒரு சவாலையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இந்த சவால் உங்களை உடைக்க அல்ல, உங்களை செதுக்கவே வருகிறது. ஒரு சாதகனின் மிகப்பெரிய சோதனை இதுதான். கடினத்தன்மைக்கு பின்னால் மறைந்திருக்கும் பதில்களை அவனால் அடையாளம் காண முடியுமா? மாயையின் உரையில் சுட்டப்பட்டிருக்கும் அறிகுறிகளை அவனால் பார்க்க முடியுமா? அந்த தருணங்களிலும் நீங்கள் பிரபஞ்சத்துடனான உங்கள் உரையாடலை முடித்துக் கொள்ளவில்லை என்றால் அங்கிருந்துதான் ஆன்மாவை அழியாத உணர்வுக்கு அழைத்துச் செல்லும் பயணம் தொடங்குகிறது. ஆன்மாவின் அந்த அழியாத உணர்வுதான் நீங்கள் வெறும் உடல் அல்ல, அந்த பரமசக்தியின் உயிருள்ள அங்கம் என்பதை நீங்கள் அனுபவிக்கும் தருணம். இது கற்பனை அல்ல, மாறாக ஒவ்வொரு சாதகனும் தனது சாதனையின் ஆழத்தில் அனுபவிக்கும் உண்மை. நீங்கள் ஒவ்வொரு இரவும் பிரபஞ்சத்துடன் நேர்மையாக உரையாடும் போது அந்த சக்தி உங்களை கேட்கிறது. ஆனால் வார்த்தைகள் முடிந்து உணர்வு மட்டுமே எஞ்சியிருக்கும். மௌனத்தின் ஆழத்திற்குள் நீங்கள் இறங்கும் போதுதான் அது உங்களுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் மனம் அமைதியாகிறது, எண்ணங்கள் தெளிவாகின்றன. மேலும் நீங்கள் ஒவ்வொரு கணமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கும், கேட்டுக் கொண்டிருக்கும், வழிநடத்திக் கொண்டிருக்கும் அந்த மௌன பிரபஞ்சத்துடன் இணைகிறீர்கள். நீங்கள் இந்த உரையாடலை வழக்கமாக்கிக் கொள்ளும் போது தினமும் 10 நிமிடங்கள் உங்கள் உள்ளிருக்கும் உண்மையுடன் இணைந்திருக்கும் பொழுது சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையின் திசை மாறத் தொடங்கி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் உறவுகள் இயல்பாகின்றன, உங்கள் சிந்தனை தெளிவாகிறது, உங்கள் ஆற்றல் லேசாகவும் உயர்வாகவும் ஆகிறது. மேலும் இது எந்த அற்புதமும் அல்ல, இதுவே ஆன்மாவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையில் தொடர்ந்து நடக்கும் அறிவியல். எனவே இன்றிலிருந்து நீங்களும் இந்த 10 நிமிட ரகசியத்தை கடைபிடியுங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் பிரபஞ்சத்துடன் மனதார பேசுங்கள். கேள்விகளை கேளுங்கள், நன்றியை தெரிவியுங்கள், உங்கள் உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கு தங்களை தாங்களே கண்டறிய விரும்பும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஆழமான மற்றும் மர்மமான தியான நுட்பங்கள், பிரபஞ்சத்துடன் இணைவதற்கான ரகசியங்கள் மற்றும் அற்புதமான ஆற்றல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானை அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்த முறை நாங்கள் ஒரு புதிய மர்மமான சாதனா அல்லது தெய்வீக தகவலை கொண்டு வரும்போது அது முதலில் உங்களை வந்தடையும். நினைவில் கொள்ளுங்கள், பேசத் தெரிந்தவர்களுடன் மட்டுமே பிரபஞ்சம் பேசுகிறது. நன்றி.